அது என்னன்னா ஓவருக்கு 10 ரன்ஸ் அடிக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 ரன்ஸ் 7 ரன்ஸ் கண்டினியூஸாக போட்டால் 14 ஓவருக்கு தான் பண்ணணும். அது வந்து பேட்டிங் சைடில் மிஸ்டேக்கு. பவுலிங் சைடில் ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் இல்லை, டிஃபென்சிவ் அப்ரோச். ஸோ அதுதான் ப்ராப்ளமு. ஒரு அக்ரெசிவ் அப்ரோச்சோட விளையாடினா யூ கேன் வின் திஸ் மேட்ச். பிளேயர்ஸ்லாம் பக்காவாக இருக்காங்க. நீங்கள் கேளுங்க ஏதாவது கொஸ்டின். விஜய் சங்கர் வந்து நல்லா இருந்திருக்கும். தீபக் கூட விளையாடவே இல்லை. விஜய் சங்கர் வந்து அட்லீஸ்ட் அவர் ஒரு 4 ஹவர் வச்சிருப்பாரு. தீபக் கூட சும்மா பால்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அஸ்வின் முன்னாடி வந்திருக்கலாம். ஆமாம் கரெக்ட், அஸ்வின் முன்னாடி வந்திருக்கலாம். ஆமாம் ப்ரோ. புரியல, இதே மாதிரி இல்லைனாவா இல்லை சேஞ்சஸ் பண்ணணும். விஜய் சங்கர் வரணும். ஆமாம், தீபக் கூட விளையாட மாட்டார். மும்பை மேட்ச்சில் விளையாடல, இந்த மேட்ச்சில் விளையாட. விஜய் சங்கர் வந்தால் செம்மையாக விளையாடுவார், ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா தீபக் கூட விளையாட மாட்டேன்றாரு. விஜய் சங்கர் வந்திருந்தால் ஹீ கேன் டூ சம். வெரி டிசப்பாயிண்டட், ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஃபஸ்ட் இப்போ தான் மேட்ச் பார்க்க வந்தால் பார்த்தா எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. மேபி இன்னும் ஒரு மேட்ச் தானே, குரூப் ஸ்டேஜ் தானே, இன்னும் யானை கோடிஸ் இருக்கும் ப்ரோ. ஒரு மேட்ச் தோத்தா என்ன, இன்னும் எத்தனை மேட்ச் இருக்குது? இன்னும் 12 மேட்ச் இருக்குது. விஜய் சங்கர் விளையாடணும். விஜய் சங்கர் உட்கார வச்சுருக்காங்க. விஜய் சங்கர் கண்டிப்பாக விளையாடணும். ஆமாம். வருத்தமாக தான் அங்கிள் இருக்குது. ஹோம் கிரவுண்டில் தோத்துட்டோம், ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அவர் எப்பவும் போல் நல்லா ஆடுறாரு அங்கிள். ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் டாப் தி ஆர்டர் ஆடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரன்ஸ் வந்திருக்கலாம். பவுலிங் சரியாக இருந்தது, ஃபீல்டிங் தான் கொஞ்சம் கேச்சஸ் நிறைய விட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் விடாமல் பிடிச்சிருந்தாங்கன்னா ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஆர்சிபி நல்லா ஆடினாங்க அங்கிள், அது சொல்லி ஆகணும்.